Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்ரீலங்கால ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு ஐட்டம், அதாவது ஸ்ரீலங்கன் pancakes and ஸ்ரீலங்கன் fish roll. எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம் வாங்க. fish rollக்கு தேவையான ஸ்டஃபிங் செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு நான் ஒரு pan எடுத்து அதுல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு அப்புறமா ஒரு 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொள்றேன். அதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணி கொள்றேன். அதுலயும் கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா 3 கிழங்கு எடுத்து அது நல்லா சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் அதுக்குள்ள ஆட் பண்ணி கொள்றேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொள்றேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் அவிய விட போறேன். இது நான் இப்போ ரமஸான் டைம் அப்படின்றதால கொஞ்சம் கூடுதலா தான் கறி செஞ்சு வைக்கிறது. சோ எனக்கு அதை ஃப்ரீசர்ல போட்டு வைக்கலாம், தேவையான டைம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க, இப்போ மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க கிழங்கு அவிஞ்சிருக்கா அப்படினு சொல்லி, அப்படி அவிஞ்சிரலாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி குறைஞ்ச தீயில கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் லீக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு தேவையான கேரட் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். லீக்ஸ் போட்டால் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு டின் டூனா எடுத்துருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான சிக்கன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி பீஃப் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி வெஜிடபிள் ஸ்டஃபிங் கூட செஞ்சு கொள்ளலாம். காரத்துக்கு தேவையான மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கொள்ளுங்கள். நீங்கள் ரால்ஸுக்கு இந்த ஸ்டஃபிங் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு வைக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் செஞ்சு அதுக்கப்புறமா எக் கூட அவிச்சு அதுக்குள்ளே வச்சு செஞ்சு கொள்ளலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கறி ரெடி ஆயிருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சூடாடுற வரைக்கும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்பைசியாக செய்கிறதுக்கு தான் பார்த்தோம். இப்போ ஸ்வீட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்வீட்டாக செய்கிறதுக்கு அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி எடுத்து நல்லா சுட வச்ச ஒரு பேனில் அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சீனி தானாகவே கரைஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும். நல்லா மீடியம் தீயில் அடுப்பை வச்சு நல்லா அதை கரைச்சிக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகி கேரமலைஸ் ஆகி வரும். அந்த கேரமலைஸ் ஆகி வர நேரம் கொஞ்சம் ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அது நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நல்லாவே செஞ்சுக்கொள்ளுங்க. மீடியம் தீயிலேயே வச்சுக்கொள்ளுங்க, கருக விட்டுறாதீங்க. இதை சிங்களத்தில் பெனி பொல்லுன்னு சொல்லுவாங்க. பெனின்னு சொன்னால் இனிப்பு, பொல்லுன்னு சொன்னால் தேங்காய். ஸ்வீட்டாக செய்கிற நேரம் இங்கே இதை தான் செய்வாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சீனியையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு 2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இது இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில். பேன்கேக்ஸுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி செஞ்சு திம்பாங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் பட்டைத்தூளும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி கொண்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்டிக்கியாக வர நேரம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நாங்கள் பேட்டர் செஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு பேட்டரை வச்சு தான் இது ரெண்டுமே செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்துக்கொள்கிறேன், அதை கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவு தண்ணி, எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கிரைண்டரில் போட்டு அடிக்கிற நேரம் கட்டி இல்லாமல் வரும். பாருங்கள், இவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடுது அப்படின்னு சொல்லி. மாவு ஆக திக்காகவும் இருக்கக்கூடாது, ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்ததால் நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிறத விட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
பாருங்கள், எடுத்து ஊற்றினா இப்படி ஒரு அளவில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் நாங்கள் ஒவ்வொரு தோசையாக விட்டுக்கொள்வோம். தோசைண்டா நீங்கள் தோசை விடுற மாதிரி வார்க்கக்கூடாது. அதை அப்படி வச்சு பேனை அப்படி சுற்றி விட்டுருங்க. ஸோ அது நல்லா கருக விடாமல், நல்லா முறுமுறுப்பாக விடாமல், கொஞ்சம் குக்காகின உடனே எடுத்து திருப்பி போடாமல் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் ஸ்டஃபிங்கை வச்சு நான் சுற்றுற மாதிரி சுற்றி எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி. இது ரோல்ஸ். இது இங்கே எல்லா ரோட் சைட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். அதாவது முக்கியமாக பேக்கரிஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், ஹை டீ எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இந்த ரோல்ஸை செஞ்சு வைப்பாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தேவையான டைம் எடுத்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இந்த க்ரீப்ஸ் செய்கிறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் டாஸ்க். அதை மட்டும் கொஞ்சம் அழகாக செஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், அதாவது நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் சுற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இதையும் சுற்றணும். பாருங்கள், நீங்கள் க்ரீப்ஸ் பார்க்குற நேரம் நல்லா நிறைய எடுத்து வார்க்காமல் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அப்படியே ஆட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் அது மெல்லிசாவும் வரும், தடிப்பமாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். பாதி பேட்டரை ஸ்பைஸியாக செஞ்சு கொள்வோம். அதுக்கு அடுத்தது பாதி பேட்டரை நாங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு கொள்ளலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இஃப்தாருக்கு இது தான் செஞ்சோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச பிரெட் க்ரம்ஸ், அதோடு ஒரு முட்டை, அதையும் ஆட் பண்ணி நல்லா முட்டையை பீட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அதில் எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து பொரிக்க போகிறோம். இது தான் இங்கே ஸ்ரீலங்காவோட ரோல்ஸ். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக அப்படி இல்லாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதை நாங்கள் ஒரே பேட்டரில் செய்கிறதால உங்களுக்கு இனிப்பு வேணுண்டா இனிப்பாக செய்யலாம், ஸ்பைசினஸ் வேணுண்டா ஸ்பைஸியாக செய்யலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர நேரம் அதை எடுத்துருங்க. அவ்வளோதான். கெச்சப் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் பெனிபோல் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் தேவையான அளவு கலர் ஆட் பண்ணி கொண்டிருக்கேன். மிச்சம் இருக்கிற மாவில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையாக இருந்தால் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் கலர் ஆக்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி பீட்ரூட் கொஞ்சம் சாறு எடுத்து அதை கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாகவே ஒயிட் கலர்லேயே செய்யலாம், மாவு கலர்லேயே. பாருங்கள், நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கோகோனட்டை அதில் எடுத்து நான் வச்சுக்கொள்கிறேன். இந்த ஸ்வீட் கோகோனட் சம்டைம்ஸ் இது மோஸ்ட்லி கருப்பட்டியில் தான் செய்வாங்க. என்கிட்ட நீ கருப்பட்டி இல்லை, அதனால தான் நான் சீனியை கருக்கி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் கிடைக்காட்டி டெசிகேட்டட் கோகோனட்டில் கூட செஞ்சு கொள்ளலாம். இதை நீங்கள் இப்படியும் ரோல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் ரோல்ஸை ரோல் பண்ணின மாதிரி அப்படி வச்சு ரோல் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.